Hello everyone, I am Hariharan, first year medical student at Government Medical College, Ariyalur. So நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் the safest score for NEET 2024 counseling in தமிழ்நாடு அப்படின்ட்டு. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நிறைய அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட மார்க்ஸ் கலெக்ட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட ஸ்கூல் ஜூனியர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட நீட் ஸ்கோர்ஸ் கார்டை கலெக்ட் பண்ணி அப்படி ரொம்பவே நிறைய ஆங்கிள் யோசிச்சு அனலைஸ் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் பயந்துட்டதா எனக்கு டேரக்டாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக அந்த வீடியோ போடல. இது ஒரு கசப்பான உண்மைதான், இட்ஸ் பிட்டர் ட்ரூத், பட் வி வாண்ட் டு அக்செப்ட் இட். பட் நம்ம கூட்ட அளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான், ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் தான். அந்த மார்க் மேல இருந்தா ரொம்ப சந்தோஷம், கன்ஃபார்ம் சீட். பட் அந்த மார்க் கீழே இருக்கவங்களுக்கும் கிடைக்கும். அது எவ்வளவு கீழே இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இன்னும் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரல. அது வந்தாதான் நம்மளால எதா இருந்தாலுமே டிட்டர்மைன் பண்ண முடியும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இப்போ வரையுமே கெஸ்ஸிங்ல தான் போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டா என்ன விஷயம் அப்படிங்கறது நமக்கு இன்னொரு தெரியல. சோ அந்த வீடியோல லாஸ்டா போட்டிருந்த வீடியோல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஏன் இந்த அளவு இன்க்ரீஸ் ஆச்சு, கட் ஆஃப் இந்த வருஷம் இவ்வளவு தூரம் ரைஸ் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோல கட் ஆஃப் குறையறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதே பார்க்கணும் இல்லையா? ஏன்னா 50% அதுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அனதர் 50% ப்ராபபிலிட்டி கட் ஆஃப் குறையறதுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சான்ஸ் இருக்கும் இல்லையா? அது என்னென்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் ஒன் திங் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ், எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரைட்டீரியா. யாருமே எதிர்பார்க்காத அளவு ஆல் ஓவர் இந்தியால இந்த வருஷம் நியர்லி 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ரொம்பவே அதிகம் தான். போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் ரொம்பவே அதிகமான அப்ளிகேஷன் தான் இது. பட் தமிழ்நாடு லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு 15% ஆஃப் த சீட் மட்டும்தான் எல்லா மெடிக்கல் காலேஜ்லயுமே ஆல் இண்டியா கோட்டாக்கு தரப்போறாங்க. ரிமைனிங் 85% ஆஃப் த சீட் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் தான் கண்டக்ட் பண்ணி அந்த சீட்ஸை ஃபில் பண்ண போறாங்க. ஸோ நமக்கு மெஜாரிட்டி நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற கதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா 2022ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோனா 1.42 lakhs. இதே 2023ல 1.47, ஜஸ்ட் ஒரு 5,000 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்ளிகேஷன்ல. தென் 2024ல பார்த்தோம்னா அது 1.55 lakhs மாறி இருக்கு, 1.55 lakhs மாறி இருக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஜஸ்ட் 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நார்மலா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிற அளவு தான் இந்த வருஷமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டேரியா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல, நார்மலான சேஞ்சஸ் தான். செகண்ட் திங், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அது நார்மலாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாரிட்டி அபவுட் திஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நார்மலா இன்க்ரீஸ் ஆகுறது தான். பேசிக்காக ஒரு ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வரப்ப அவங்க கொஞ்சம் அப்டேட்டடா தான் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரா தான் யோசிப்பாங்க. அவங்களோட ஸ்டடி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். நம்மளுமே ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா நம்ம வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ டே பை டே எல்லாருமே நம்ம அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதைப்படி பார்த்தோம்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நீட் ஸ்டூடெண்ட்ஸோட தமிழ்நாடு நீட் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகி தான் இருக்கும். பட் அது எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் தேர்ட் கிரைட்டீரியா, இந்த 600+ ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் எவ்வளோன்னு, எத்தனை ஸ்டூடெண்ட் 600+ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குள்ளயும் பெருசா ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய கிரைட்டீரியா. அதிகமான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுதான் வந்துச்சு, அதுல இருந்து எவ்வளோ இஷ்யூஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே விஷயத்த அந்த வீடியோல சொன்னதுனால அதை நான் இதுல பெருசா சொல்ல விரும்பல. அந்த கேசஸ், அந்த இம்பாசிபிள் மார்க் 719, 18 அண்ட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. அண்ட் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எப்படி 720 எடுத்தாங்க அண்ட் 67 720, இவ்வளோ கிரிட்டிக்கல் திங்ஸ், இவ்வளோ கேசஸ், இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எங்க நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம நார்த் சைட்ல தான் எல்லாமே நடந்தது. ஸோ தமிழ்நாடுக்கும் இந்த கேசஸ்க்கும் பெரிய ரிலேஷன் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா இந்த தூத்துக்குடியில கொஸ்டின் பேப்பர் மாத்தி கொடுத்ததுதான் ஒரு பெரிய இஷ்யூ. சம்பந்தமே இல்லாம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஒரு யூனிஃபார்மா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நீட்டை கொண்டுட்டு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பரை மத்த எந்த ஊருக்குமே தராத ஒரு கொஸ்டின் பேப்பர் அங்க தந்தது ஒரு பெரிய சர்ச்சை தான். சோ அந்த விஷயத்தை தவிர தமிழ்நாட்டுல பெருசா வேற எந்த ஒரு இஷ்யூஸுமே நடக்கல. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியல. பட்
தமிழ்நாட்டுல 600+ எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் நான் கேட்ட வரையிலுமே அதிகமா தான் இருக்கு. ஏன்னா நான் படிச்ச இன்ஸ்டியூட்லயும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் நிறைய இன்ஸ்டியூட்ல கேட்க சொன்னேன். நானும் நிறைய இன்ஸ்டியூட்ல கால் பண்ணி கேட்டேன். அவங்க போன வருஷம் அவங்களோட ரிசல்ட்டையும் இந்த வருஷம் அவங்களோட ரிசல்ட்டையும் கம்பேர் பண்றப்ப நம்பர் ஆஃப் 600+ ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் டபுளா தான் இருக்கு. போன வருஷம் 100னா இந்த வருஷம் 200 பீப்புள்ஸ் எடுத்திருக்காங்க. போன வருஷம் 50னா இந்த வருஷம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் 600 ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனை வச்சு பாக்குறப்ப ஓவராலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்தாதாங்க நம்மளால எதுவுமே கன்ஃபார்மா சொல்ல முடியும். அதை நான் திருப்பி இங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வராம நம்ம எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணலாம், எல்லாமே கெஸ் பண்ணலாம், எதுவுமே ஷோரா சொல்ல முடியாது, எதுக்குமே அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. சோ டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெளிவா பாத்திரலாம் யாருக்கு என்ன கட் ஆஃப், எந்த கேட்டகரிக்கு என்ன வரும் அப்படிங்கறத. பட் இந்த நம்பர் ஆஃப் 600+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தென் நான் கேட்ட வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்ல ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா, கண்டிப்பா எல்லா கேட்டகரிக்குமே கட் ஆஃப் ரைஸ் ஆக போகுது. பட் எவ்வளவு ரைஸ் ஆகும் அப்படிங்கறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒண்ணு போட்டிருந்தோம் இல்லையா. பிசினா 615 போட்டிருந்தோம், அது மாதிரி எல்லாத்துக்குமே போட்டிருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட அது வர நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அதுல இருந்து ஒரு 10 மார்க் குறைஞ்சும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 615 பிசிக்கு போட்டு வந்தோம் அப்படின்னா 65 வரையில 605 வரைக்கும் ஆர் 600 கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கான்பிடென்டா இருங்க. யாரும் எந்த கட் ஆஃப் மார்க்கையும் பார்த்து இந்த எக்ஸ்பெக்ட் யூடியூப்ல போடுறாங்க இல்லையா, அதை எதையுமே பார்த்து பயப்படாதீங்க. நான் போட்டதை வச்சும் பயப்படாதீங்க, அது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். ஒன்ஸ் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க அப்படின்னா நமக்கு தெளிவான கிளாரிட்டி கிடைச்சிரும். அது வரையில யாரும் பயப்படாதீங்க. நம்ம எடுத்த மார்க்குக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸோட இருங்க. தென் என்ன பண்ணலாம், இதுக்கு மேல சீட் கிடைக்காட்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முற்போக்கு சிந்தனையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். பை.